தான். கூட்டணி வச்சா சீமான காலி பண்ணுவோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஒண்ணு இந்த தற்கொலை அணில் குஞ்சா குட்டியா குஞ்சு அனில் குஞ்சு அதுக்கு அப்படிதாங்க பேசுங்க. ஒரு சீட்டை வந்து தாவேகா தலைவருக்கு காத்துன்னு இருக்காரு 2026. அவங்க தம்பிகள் நிறைய பரப்புரை பண்றாங்க, நானும் பார்த்தேன். அது எப்படி பாக்குறீங்க? காத்துன்னு இருக்க நிஜமாவே? ஏங்க புதுசா புது மாப்பிள்ள வரும்போது எல்லாம் ஜோடிச்சு தான் வருவாங்க. அவன் 2 நாள் ஆட்டு குடும்பம் எப்படி நடத்தலாம் பார்த்தா தானே தெரியும். தனியா நடுக்காட்டுல ஒரு சுடுகாட்டுல போயிட்டு வந்துருப்பா போனீங்கன்னா மூத்திரம் விட்டுருவேன். தமிழ் தேசத்துல வந்து அண்ணன் தம்பி குழந்தை சோட்டா பை படா பை ஐசா நை பையா. மற்ற கட்சி கூட்டங்களுக்கு போனா சேரா உடைக்கிறதும் மரத்த மாலையா இருந்தோம், மாநாட்டில குடிக்கிறது, லேடிஸ் பாத்ரூமா யூஸ் பண்றது, அந்த முன்னாடியே தற்கொலை கூட்டம் மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே கூட்டம்னா எந்த கட்சியை சொல்றீங்க? நான் டிவிக்கு தான் சொல்றேன். அதுக்கு என்ன ஐயா நில்லுங்க ஐயா, என்ன ஐயா இது? எதுங்க இதுங்களா? இது வந்து தண்ணீர் குடுவைங்க. மூங்கில்ல வந்து தண்ணீர் குடுவை. நீங்க இங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து மரங்களின் மாநாடு. இந்த காட்டுல வந்து நெகிழி குப்பையை வந்து முழுக்க தவிர்க்கிறோம். 2வது வந்து இங்க வந்து ஒரு இந்த வாட்டர் பாட்டில்னு சொல்லுவாங்க, வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் பேப்பர் எதுவுமே இங்க கிடையாது. விடவும் மாட்டோம். அங்கே நாங்கள் வரும்போதே நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பறித்து வச்சுருவோம். நெகிழி பாட்டில் உள்ள அனுமதி கிடையாது. அப்போ அனுமதி என்ன இருக்குது? இயற்கை சார்ந்த இந்த பாருங்க, இது வந்து மூங்கில். இந்த மூங்கில் இதை பாருங்க, கிட்ட வாங்கலாம். தண்ணி இருக்குங்களா? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்களா? இது பாருங்க, நல்ல தண்ணி, சுத்தமான தூய குடிநீர். உடம்புக்கு நல்லதுங்களா இது? இது வந்து குளிர்ச்சியாக இருக்குங்க, எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கும், பாதுகாப்பானது. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இதுவே ஒரு வடிகட்டி மாதிரி தான். புரியுதுங்களா? கெட்ட இதெல்லாம் இந்த மூங்கில் உறிஞ்சி வச்சுக்கோம். இதில் தண்ணி இருக்குது. இந்த புனித தன்மை கிடக்கூடாது. இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு இந்த இடங்கள் அப்படியே இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. பொதுமக்களுக்கு வர உறவுகளுக்கு அங்கே தனியாக நாங்கள் தண்ணி வச்சு கொடுக்குறோம். இது என்னுடைய பர்சனலாக நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா என்னால் ஆன ஒரு இயற்கைக்கு எந்த கெடுதலும் விளைவிக்கக்கூடாது, என்னால் இது ஒரு இது ஆயிடுச்சுன்னு வரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட நம்ம மூங்கில்ல தண்ணீர் குடுவை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என் பேர் சி கதிர்காமன், மாநில துணை செயலாளர், சுற்றுச்சூழல் பாசறை, விருதாச்சலங்க. மற்ற கட்சிகளெல்லாம் அந்த மாதிரி எதுவும் பார்க்க முடியலைங்க. மற்ற கட்சி வந்து கட்சி கிடையாதுங்க. அது எப்படி சொல்றது, அவங்க வந்து இந்த மக்களுக்காக மண்ணுக்காக எந்த கட்சியும் செயல்படுறதில்லை. செயல்படுறது ஒரே கட்சி தமிழகத்தின் பைரவால் அண்ணன் சீமான் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களுக்கு மண்ணுக்கு எல்லாத்துக்கும் பேசுவோம். நீ அடுத்தவங்க கருப்பாக இருக்கான் சிவப்பாக இருக்கான் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. எங்களை பார்க்கணும். நாங்கள் எப்படி தூய்மையாக இருக்கோமா, இந்த மக்களுக்காக மண்ணுக்காக முதல் இடத்துல வந்து நாங்கள் குரல் கொடுத்து நிற்கிறோமா, அதை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த மரத்துக்கு தெரியுமா இங்கே வந்து குப்பை போட்டா இவன் போட்டான் அவன் போட்டான்னு தெரியாது. அதே போல் தான் அடுத்து அந்த இதே பார்க்காதீங்க. நாம் தமிழர் கட்சி எப்போதுமே தனித்துவமாக இருப்போங்க. மற்ற கட்சிகள் என்ன சொல்றாங்க, மரத்துக்கெல்லாம் போய் மாநாடு எதுக்குப்பா அப்படின்னு நிறைய விமர்சனம் பண்றாங்க. குறிப்பா தாவேகாரர்கள் அந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு பதில் தரணும், எந்த மாதிரி பதில் தருவீங்க? அதாவதுங்க, மரங்கள் இல்லாம மனுஷன் இருக்கவே முடியாது. ஆனா மனுஷனுக்கா இல்லாம மரங்கள் இருக்க முடியும். ஏன்னா உலகத்துல தோன்றது முதல் தோன்றது வந்து மரங்கள் தான். மரங்கள் இல்லாம இப்ப நீ எப்படி சுவாசிப்ப? உங்களுக்கு ஆக்சிஜன் எங்க இருந்து கிடைக்குது? மரங்கள் மூலியமா தானே கிடைக்குது. மரங்களே என்ன செத்து போயிடும். இல்ல நம்ம செத்து போறது இருக்கட்டும், அணில் செத்துடும், தேனி செத்துடும். அணில்லாம் யார சொல்றீங்க? ஏன்னா கட்சி தலைவரா சொல்றீங்களா? இல்ல அணில் இல்லங்க, அணிலாம் அந்த மரம் ஏறாது சொல்றீங்களா, இல்ல வேற யாரும் கட்சி தலைவரா சொல்றீங்களா? நீங்க ஏற அணிலும் இல்ல, தாவர அணிலும் இருக்குங்க. நீங்க எந்த அணிலும் நீங்க நினைச்சீங்க, அந்த அணிலுக்கும் சேர்த்துதான் மரங்களின் மாநாடு. மரத்து கூட பேசுறோம் நாங்க. அணில அந்த மரம் ஏறும் அது சொல்றீங்களா, இல்ல இந்த 2 கால்ல மரம் ஏறும் அந்த மாதிரி அணில்களை சொல்றீங்களா? 2 அணிலும் வச்சுங்க. ஒரு சின்ன புழு பூச்சி கூட மரங்கள் இல்லாமல் உயிர் வாழாது. அதுக்காக மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு அதிகமா தேவைங்கிறதுக்காக தான் இந்த மரங்களின் மாநாடு. போய் என்ன சீமான் போய் மரத்தை கட்டிப்பிடிச்சிட்டாரு. மரத்தை கட்டிப்பிடிச்சா மரங்கள் பேசும். மரங்கள் ஒரு மரத்துக்கிட்ட பேசணும்னா வளராத மரம் கூட வளரும். அது அறிவியல் பூர்வமா விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இந்த தற்கொலை அணில் குஞ்சா குட்டியா குஞ்சு அணில் குஞ்சு அதுக்கு அப்படிதாங்க பேசுங்க. குட்டி குஞ்சு அது அப்படிதான் பேசும். அதுக்கு தெரியாது. இதை போய் என்னன்னு கேட்டால் இது எதாவது மூங்கிலாம் ஏதாவது விறகு எடுக்க எதாவது எடுத்துட்டு போறாங்கன்னு நினைப்பாங்க. அது கிடையாது. முழுக்க இதுக்கு இதை வந்து தண்ணீர் குடுவை. இது உள்ள தண்ணீர் இருக்குங்க. 1.5 லிட்டர் தண்ணீர் வச்சிருக்கேன். என்னோட தேவைக்காக வச்சிருக்கேங்க. சொல்லுங்க, அடுத்து வேற. முதல்ல ஒரு சீட்டை வந்து தாவேகா தலைவருக்கு காத்துன்னு இருக்க 2026. அவங்க தம்பிகள் நிறைய பரப்புரை பண்றாங்க, நானும் பார்த்தேன். அது எப்படி பாக்குறீங்க? காத்துன்னு இருக்க நிஜமாவே? ஏங்க புது மாப்பிள்ள வரும்போது எல்லாம் ஜோடிச்சு தான் வருவாங்க. அவன் 2 நாள் ஆச்சு குடும்பம் எப்படி நடத்தினா பார்த்தா தானே தெரியும். இருங்கண்ணா இப்போ இருங்க அண்ணா, இவர் தனியா ஒரு இது போட்டுருங்க. அதாவது யாருமே வரும்போது அப்படியே பளபளன்னு இருக்கிற மாதிரி இருப்பான். 2வது வந்து சில பேர் கடுமையா உழைச்சி வருவான். கடுமையா உழைச்சி முன்னுக்கு வரணும்னு நினைப்பான். சில பேர் ஆட்டம் பாட்டம் அப்படி சொல்லிட்டு வந்துடுவான். அதே போலதான் இங்க நடக்குது. உண்மையா நடக்கிறது. விஜயுடைய அரசியல் வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக தான் அது வந்து அதை யாரும் ஏற்க மாட்டாங்க.
கொஞ்ச நேரம் இருப்பாங்க, படம் பார்க்க போயிடுவாங்க. படத்தில் நீ 100 பேர் அடித்தா இப்போ நீ வந்து அடிப்பியா? நீ ஒரு சினிமாவில் பார்க்குற ஒரு மரத்தை வேரோட பிடிங்கி அடிக்கிற, நீ வேணா இங்கே வந்து வேரோட ஒரு மரத்தை பிடிங்கிட்டு இது கூட எவனுக்கும் தெரியாது. தற்கொலை தான் அந்த இது. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் வந்து பல கோடி மரங்களை நடுறோம், பல ஆயிரம் பண விதைகளை நட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது சூழ்நிலைக்கு எங்கே கெடுதல் இருந்தாலும் ஆளாக போய் நிற்கிறது நாம் தமிழர் கட்சியில் சுற்றுச்சூழல் பாசறை மட்டும்தான். நாங்கள் தொடர்ந்து சீமானவர்கள் தனிச்சு தான் நிற்கிறாரு, கூட்டணி வைக்காம இருக்காங்க. அவரே நிறைய பத்திரிகைகள் கேள்வி கேட்கறாங்க, தனிச்சு நிற்கிறீங்கன்னு. உங்க தம்பி உங்களை நாங்கள் உங்களுக்கு சலிச்சு போலீங்களா அதனால தனிச்சு நிற்கிறது? எங்கள் அண்ணன் முந்தா நேரத்து சொல்லிட்டாரு, நான் கூட்டணி வச்சா என்னை கொண்டு போடுவானுங்கன்னு. அந்த கொண்டு போடுறதுல முதல் நான் தான். கூட்டணி வச்சா சீமான காலி பண்ணுவோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் அவரே சொல்லியிருக்காரு, கூட்டணி பேச்சுக்கு வேலை கிடையாது. என்ன கூட்டணி தனிச்சு நின்று என்னுடைய பலத்தை நான் நிர்வகிக்கிறேங்க. 10 பேர் வந்தால் 10 பேர் ஒரு காட்டுக்குள்ளே போனால் எல்லாத்துக்கும் தான் துணி இருக்கும். தனியாக நடுக்காட்டில் ஒரு சுடுகாட்டில் போயிட்டு வந்துருப்பா பண்ணினா மூத்திரம் விட்டுருவேன் தெரியுங்களா? சும்மா கூட்டணி தனியாக நிற்கிறது தாங்க திறமை, அதுதாங்க வீரம், அதுதாங்க தமிழரின் அறம். அது எங்க அண்ணன் சீமான்கிட்ட இருக்குங்க. 10 கட்சியெல்லாம் பணம் தராங்க, பாட்டில் தராங்க, பிரியாணி தராங்க, அதெல்லாம் கொடுத்தா தான் நான் வின் பண்ணுவேன். நீங்க எதுவுமே தராம தனிச்சு நிற்கிறது, ஓட்டுக்கு நாங்கள் பணம் தர மாட்டோம், சாராயம் தர மாட்டோம், எப்படி அது? மக்கள் வந்து இதுதான் எதிர்பார்ங்க, பிரியாணி பணம் அதுதானே. நீங்க தனிச்சு நின்றா எப்படி அது? பிரியாணி தின்னா 4 மணி நேரத்தில் போயிடும், குவார்டர் கொடுத்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் போயிடும். அது இல்லாமல் உன் உடல் உறுப்பு செத்து சுண்ணாமல் போயிடுவேன். இதை மக்களை அடித்து இவன் வாழ்றதுக்கு பார்க்குறான்னு ஒழிஞ்சு மக்களை வாழ வைக்க எதுக்கு பிரியாணியும் குவார்டர் கோழி பிரியாணி என்ன மயத்துக்கு தரான் சொல்லுங்க வைப்போம். எதுக்கு தரான்? அவன் ஜெயிக்கணும், அவன் நல்லா இருக்கணும். இப்போ உங்களுடைய நிலைமையும் அவனுடைய நிலைமையும் போய் பாருங்க. அவன் ஏசி பங்களால விட்டு வெளியே வரமாட்டான். நம்மள் வேர்த்து விறுவிறுத்து அங்கே நின்று வெம்பாடுபட்டு விவசாயி சொல்கிறேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான். அவனும் நாங்களும் ஒன்றும் கிடையாது, அவன் கிடக்குறான். வேற ஏதாவது சொல்லுங்க. 2026 நாம் தமிழர் கட்சி ஆட்சி பிடிக்குமா? பிடிக்குங்க. ஆட்சி பிடிக்குமான்னு கேட்காதீங்க. ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் ஓடிட்டு இருக்கோம். வெற்றி தோல்வியெல்லாம் எங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் களத்தில் நாங்கள் நிற்கிறோம். இலக்கை நோக்கி தொடர்ந்து நாங்கள் தனியாக ஓடிட்டு இருக்கோம். அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி தானே. நானும் பார்த்துருக்கையா, இப்போ ஏதாச்சும் ஒரு மலையை உடைக்கிறதோ இல்லை ஒரு மரத்தை வெட்டுறதோ, இப்போ நேற்று வாணியம்படியில் கூட 70 வருஷம் மரத்தை வெட்டிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு தான் அதை வந்து பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. 70 வருஷம் ஆலமரத்தை வந்து வெட்டிட்டாங்கன்னு. அதே மாதிரி ஒரு மலையை உடைக்கிறதோ இல்லை மண் அள்ளுறதோ முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சி தான் நிற்குது. ஆனால் மற்ற கட்சிகள் அதை வேடிக்கை தான் பார்க்குறாங்க. மக்களுக்கு வந்து நாங்கள் நல்லது பண்ணோம்னு சொல்கிறாங்க, ஆனால் களத்துக்கு வந்து வரமாட்டாங்க. ஒரு மலையை உடைக்கிறது தான் முதல்ல நாம் தமிழர் கட்சி, அந்த மாதிரி வரமாட்டேனுங்க. நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை கால் இது கூட சமமாக வரமாட்டாங்க. பிரச்சனை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். அது நீங்கள் கண்டிக்கிறோம். நீங்கள் பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. ஒரு இடத்துல மரத்தை பிடிங்கி வெட்டுறான்னா அதை போய் நாங்கள் தடுக்கிறோம். அது நாங்கள் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை யார் செய்கிறா, மரத்தை எதுக்கு வெட்டுறான், அதுதான் கேள்வி. அப்போ மரங்களை நாங்கள் பாதுகாக்கணும். அவன் ஒரு மரம் வெட்டினா நாங்கள் 1000 மரங்களை நட்டு இருக்கோம். விரைவில் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி 10 ஆண்டுகளில் பசுமை திட்டமாக அந்த திட்டத்தில் மரங்களை கோடிக்கணக்கில் நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். அதே போல் பனை விதை திட்டத்தில் பல ஆயிரம் விதைகளை நாங்கள் நட்டுட்டு இருக்கோங்க. வேற தமிழ் தேசியத்தை தூக்கி வர தம்பிங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? தமிழ் தேசியத்தை சுமந்து வராங்களா தம்பிங்க, அவங்களுக்கு நீங்க சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? தமிழ் தேசியத்தில் வந்து அண்ணன் தம்பி குழந்தை சோட்டா பை படா பை ஐசா நை பையா முழுக்க தமிழ் தேசியம்னு சொன்னாலே அவன் ஒரு நல்ல தூய மனிதன் மட்டும்தான் அந்த தமிழ் தேசியத்தை தூக்கி நிமித்த கொண்டு போக முடியும். இதில் வந்து சின்ன பையனா இருக்கான், பெரியவனா இருக்கான். சின்ன பையனால தமிழ் தேசியம் தூக்க முடியாது, பெரிய ஆள் இருந்தால் பெரட்டி உருட்டி போட்டுருவாங்க. அப்படி கிடையாது. தமிழ் தேசியங்கிறது அனைத்து தமிழர்களும் உள் உணர்வுல இருக்கிறது தான் தமிழ் தேசியம். இதை தம்பிங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்போ எங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா சின்னவனா இருப்பான், பயங்கர அறிவாளியாக பேசுவான். பெரிய வயசுல இருப்பான், ஒன்றும் தெரியாமல் நிற்பான். புரியுதா உங்களுக்கு? அதனால அது பிரச்சனை இல்லை. சின்ன பையன் நாங்கள் வந்து அறிவுரை சொல்றதுக்கு நாங்கள் வரல. எங்க கட்சிக்காரங்களுக்கு எல்லாமே அறிவு சார்ந்த அறிவு நிறைய மிகுந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இதுல போய் நான் ஒருத்தனுக்கு அறிவுரை நாங்கள் சொல்லணும் அவசியமே கிடையாது. நாங்க தான் வெளியில தற்கொலை கூட்டத்துக்கு அணில் குஞ்சுகளுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலைமையில நாங்க இருக்கோங்க. நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டம் முடிஞ்சு அடுத்த ஒரு 5-10 நிமிஷங்கள சேர்ல அடிக்க வச்சுட்டு ஒழுங்கா போயிடுறாங்க. மற்ற கட்சி கூட்டங்களுக்கு போனா சேரை உடைக்கிறதும், மரத்த மாலையா இருந்தோம், மாநாட்டில குடிக்கிறது, லேடிஸ் பாத்ரூம் யூஸ் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன சொல்றது, ராணுவ கட்டுப்பாடுன்னு என்னன்னு தெரியுங்களா? நீங்க ஒரு மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே, தற்கொலை கூட்டம் மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே எந்த கட்சி சொல்றீங்க? நான் டிவிக்கு தான் சொல்றேன். அதுக்கு என்ன வெற்றி கழகத்தை தான் சொல்றேன். எங்க மாநாடை வந்து பாருங்க. நாங்க வந்து மரத்துல ஏறல, கரண்ட் கம்பியில போய் பிடிக்கல, அங்க ஓடல இங்க ஓடல, சேரை உடைக்கல. நாங்க ஒரு தலைவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கோங்க. எங்களுடைய தலைவன் மேதகு பிரபாகரனுடைய வழி வந்த எங்கள் அண்ணன் சீமானின் தலைமை, அவளுடைய கொள்கை, இதை நாங்க முன்னெடுத்து நடக்கிறோம். எங்க அண்ணன் சேரை உடன்னு சொல்றாரா? புரியுதா? எங்க அண்ணன் மரத்து மேல ஏறுறாங்கிறாரா? இல்ல கரண்ட் கம்பியில ஏறி நடந்து சர்க்கஸ் பண்றாங்கிறாரா? இல்லையே. ராணுவங்க, மக்கள் ராணுவம்னு சொல்ல போனா மக்கள் ராணுவம். இதுல போயிட்டு நீங்க வந்து
ஒரு பிசுறு கூட நீங்க எங்ககிட்ட குறை கண்டுபிடிக்க முடியாது. லாஸ்ட்டாக செஞ்சியில் கோனேரிக்கன் கோட்டை இது நடந்துச்சு மீட்டிங்கு. அதில் கீழே ஆபாசமாக பேசுகிறவர் அண்ணன் அடிக்க கோவப்பட்டு கீழே இறங்குறாரு. அடிக்கல, கோவப்பட்டு கீழே இறங்குறாரு. ஆனால் மற்ற கட்சிகளை பார்த்தா அவர் பார்க்கறதுக்கு வந்து வழியில் ஆக்சிடென்ட் ஆகி செத்தாலோ கரண்ட் அடித்து செத்தாலோ கூட வருத்தம் தெரிவிக்கணும். மேடையில் கூட ஒரு வருத்தம் இல்லை, தனியாக அந்த ட்விட்டர் இல்லை ஒரு அறிக்கை கூட எதுவும் வருமானுங்கிறாங்க. இது மாதிரி வருத்தம் தெரிவிக்கிறேன், என்னை பார்க்க வந்து இறந்துட்டாரு, அவருக்கு நான் மன வருதுன்னு ஒரு பதிவு கூட இல்லை. ஆனால் நாம் தமிழர் கூட்டத்தில் தம்பிகளை ஒரு இழிவாக பேசினா தலைமை ஒருங்கிணைப்பாடு கோவப்பட்டு கீழே இறங்குறாரு. இது எப்படி நான் பாருங்க? எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணங்க இருக்கான். எங்கள் அண்ணன் வீட்டுக்காரன் 3வது வீட்டுக்காரன் ஆச்சு நான் வேடிக்கை பார்ப்பேனா? எங்கள் அண்ணனை 2வது வீட்டுக்காரன் வந்து அடித்து வேடிக்கை பார்ப்பேனா? தூக்கி திம்சம் பண்ணுவோம். இது வந்து மற்ற கட்சி கிடையாது, நாம் தமிழர் கட்சி. இங்கே வந்து தலைவன் என்ன சொல்கிறோன்னா அதுதான். மக்கள் இராணுவம் கட்டுப்பாடுன்னா கட்டுப்பாடு இல்லைன்னா வெளியே தூக்கி கிடச்சி தூக்கி போட்டு மீச்சிடுவார். சரிங்களா? இதுதான் செந்தமிழன் சீமான் அண்ணன் தமிழகத்தின் பைரவால் அண்ணனுடைய வழி தான், எங்களுடைய வளர்ப்பாக தான். அண்ணன் கோடு கிழிஞ்சு இது தாண்டாதுன்னா தாண்ட மாட்டோம். தாண்டானா தாண்டிட்டு போயிட்டே இருப்போம், போயான்ட்டு போயிட்டே இருப்போம். புரியுதா உங்களுக்கு? இங்கே இராணுவ கட்டுப்பாடு தான் முக்கியம். நாம் தமிழர் கட்சினா நீங்கள் இன்னும் சும்மா மற்ற கட்சி மாதிரி கிடையாது. இராணுவ கட்டுப்பாடு உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. வேற நன்றிண்ணா.